என்னடி சொல்ற? நெசமா தையா சொல்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த புள்ள பண்ணின ஒரே தப்பு, ஒரு பயலை விரும்பினது மட்டும்தான். ஆனால் கல்யாணம் ஆன நாளிலேருந்து இன்ன வரைக்கும் நம்ம புள்ள தான் கெதின்னு அவள் காலடியிலேயே கிடைக்க. ஆனால் அவன் அன்னைக்கு பண்ணினதை இன்னமும் மனசில் வச்சுக்கிட்டு இவன் எம்புட்டு கொடுமை சித்திரவதை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? அதையெல்லாம் கண்டும் காணாமலும் இன்னைக்கு சரி பண்ணிடலாம் நாளைக்கு சரி பண்ணிடலான்னு 5-6 மாசமா நானும் அவனோட சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு வழியில் எப்படியாவது உனக்கு தெரியப்படுத்தி இதை நம்ம கொண்டுட்டு வந்துடலாம், நம்ம குடும்பத்தை சரி பண்ணிடலான்னு நினைச்சேன். எதுவுமே முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு அவளை மொத்தமா வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களே. நீங்கெல்லாம் நல்லா இருப்பீங்களா? குப்பம்மா, ஆனா அவன் என்கிட்ட வேற மாதிரி சொன்னான்டி. அவன் சொல்லலை, நான் தனியாக ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு. 7-8 வருஷமா நம்மளை ஏமாத்தி அவன் நல்லவ வேஷம் போட்டு நம்மளை நடிச்சு ஊர்ல உள்ளவர்களை நடிச்சு அவன் எல்லா கொடுமைகளையும் பண்ணிவிட்டு இன்னைக்கு அந்த புள்ள மேல பழிய தூக்கி வைப்பேன். அதை நீனும் பெத்தவனா அவன் தான் முக்கியம்னு அவனுக்கு ஏத்துக்கிட்டு நின்று அந்த பிள்ளைய வெளியே அனுப்பியிருக்க. இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கிறங்க, என் மருமக இல்லாத வீட்டுல இனிமே நானும் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். என்னைக்கு அவ வந்து இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்றாளோ அப்பத்தான் நான் இந்த வீட்டுல காலடி எடுத்து வைப்பேன்னு சொல்லிவிட்டேன். குப்பம்மா போதும்யா, ஆம்பளைய ஆதிக்கத்தோட இருந்து நான் குப்பை கட்டுனதெல்லாம் போதும். இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆளாகப்பட்ட என் மருமகளுக்கே இந்த வீட்டில் இடம் இல்லாத போது இனிமே இந்த குப்பம்மாவுக்கு என்னையா வேலை? உன் மயனை கட்டிக்கிட்டே நீ ஆளு, அவன் கூட கிடந்தே சாகு, அந்த உத்தமனுக்கே ஒத்துவுது. இனிமே இந்த வீட்டில் என்னாலையும் இருக்க முடியாது. இன்னும் நேற்று நைட்டு உங்ககிட்ட என்ன சொன்னேன் நானு? என்ன சொன்னீங்க? ஏய் விளையாடாத. நேற்று நைட்டு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நேற்று நைட்டு என்னென்னவோ சொன்னீங்க, ஆனால் என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இல்லையே. ஏய் நீ இருக்க பாரு, சேட்டை பிடிச்சபடி நீ. ஆஹா, சாருக்கு சேட்டேனா என்னன்னே தெரியாதோ? உங்ககிட்ட சேட்டை பண்ணாம யார்கிட்டடி சேட்டை பண்றது? பண்ணின வரைக்கும் போதும். ஆமா, இப்போ என்ன விஷயம் அதை சொல்லுங்க. நைட்ரா என்னடி சொன்னேன் உங்ககிட்ட? காலெல்லாம் வீக்கமாக இருக்கு, டாக்டர் மெதுவாக வாக்கிங் போக சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஒழுங்கா அப்போ நீ ஃபாலோ பண்ணணும்ல. வாக்கிங் மட்டும் வேணாங்க ப்ளீஸ். சாப்பாடு மட்டும் வேணாங்க ப்ளீஸ், வாக்கிங் மட்டும் வேணாங்க ப்ளீஸ். அட்டி வாங்குவ. ஒழுங்கா இந்திரி, வாக்கிங் போ. அம்மா, நீங்க ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, இன்னும் கிளம்பலையா? உன்னை வாக்கிங் கூட்டிட்டு போறதை விட எனக்கு முக்கியமான வேலைன்னு ஒன்றும் இல்லை. ஒழுங்கா கிளம்பு, நானே இனிமே உன்னை ரெகுலராக கூட்டிட்டு போறேன். ஐயோ, நீங்களா? நீனா போன்னு சொன்னா போக மாட்டேன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல உன்னை இப்படியே விட்டேன்னா என் பிள்ளைக்கு தான் பிரச்சனையா இருக்கும். அதனால ஒழுங்கா கிளம்பு. இனிமே டெய்லி மார்னிங் 1/2 hour ஈவினிங் 1/2 hour உன்னை வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மற்ற வேலை பார்க்க போறேன். கிளம்பு கிளம்பு கிளம்பு. எங்க ப்ளீஸ்ங்க, காலெல்லாம் வலிக்குது, டயர்டா இருக்குங்க. அதுக்காக தான் வாக்கிங் போகணும்னு சொல்றது. டாக்டர் மைல்டா வாக்கிங் போகணும், அப்பதான் உடம்புக்கு நல்லது, பேபி ஆரோக்கியமா இருக்கும், இந்த மாதிரி கால் வீங்காதுன்னு சொன்னாங்களா இல்லையா? டாக்டர் சொன்னதை கரெக்டா ஃபாலோ பண்ணுமா இல்லையா? அப்பதானே நம்மளுக்கு ஹெல்த்தியான பேபி கிடைக்கும். எல்லாம் நான் ஹெல்த்தியா தான் இருக்கேன், தம்பியும் ஹெல்த்தியா தான் பிறப்பான். ஏய் தம்பி இல்ல பாப்பா. இல்ல தம்பி தான். பாப்பா தான். தம்பி தான். நான் தான் சொல்றேன்ல, பாப்பா தான். நான் தான் சொல்றேன்ல, தம்பி தான். சரி ஓகே, யாரா இருந்தாலும் ஹெல்த்தியா பிறக்கணுமா வேண்டாமா? அதுக்கு நீ ஒழுங்கா வாக்கிங் போகணுமா வேண்டாமா? அதெல்லாம் நம்ம பேபி ஹெல்த்தியாக தாங்க இருக்கும். எனக்கு வாக்கிங் மட்டும் வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என் செல்ல கண்ணில் என் தங்க பாப்பால. நீங்க என் லட்டு தங்கம்ல, அமுலு பேபி இல்ல, ஒழுங்கா மாமா கூட வாக்கிங் வருவீங்களாம். 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டே வாக்கிங் போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டாக நடந்துக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுவோமா? ஓகேவா? டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் கண்டிப்பாக கம்பல்சரி இதை பண்ணணும். ஓகே, இட்ஸ் மை ஆர்டர். இப்பெல்லாம் நீங்கள் முன்னாடி மாதிரி இல்லை, ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சரி சரி, நான் டார்ச்சர் பண்ணுறதாவே இருக்கட்டும். ஆனால் கொஞ்ச நாள் இந்த டார்ச்சர் எல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். எந்திரி எந்திரி எந்திரி, பேசிக்கிட்டே உட்காந்துருக்காத, எந்திரி எந்திரி எந்திரி. விட மாட்டீங்களே, வந்து தொலைகிறேன். இந்த ஃபோன் எல்லாம் வீட்டில் வச்சுட்டு வா, நான் தண்ணி ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணுறேன். தண்ணி ஜூஸா? நம்ம வாக்கிங் போகிறோமா இல்லை சாப்பிட போகிறோமா? 2க்கும் தாண்டி. போகிற வழியில் தாகம் எடுத்தா என்ன பண்ணுவேன்? அந்த டைமில் வெளியில் தண்ணி வாங்கி குடிக்க முடியாதுல்ல, அதனால வீட்லேயே தண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஜூஸ் மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். வர வர உங்கள் பிள்ளை வயிற்றில் எட்டி எட்டி உதச்சி வயிறு டார்ச்சர் பண்ணுறான், வெளியிலேருந்து நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க. நான் எதை தான் தாங்குறது? கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் தாங்கி தான் ஆகணும். சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரமாக முடிவா, நானும் போய் மற்றதெல்லாம் ரெடி பண்ணுறேன். நல்ல நிலவு தூங்கும் நேரம், அவள் நினைவு தூங்கவில்லை, கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை, இந்த இதயம் தாங்கவில்லை. காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன்,
அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்ன ஆனாள், அந்த கண்ணி என்ன ஆனாள், அத்தை யாரு அத்தை? ஆமாசா, மாமியா வீட்டுல இருந்து வந்தாச்சே. என் மருமக முகத்துல இப்பத்தானே முழு சந்தோஷத்தை பாக்குறேன். என் தங்கம், சாப்பிட்டியாம்டி? இந்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடுறியா? அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன் அத்தை. அத்தடி அத்தடி அத்தடி, என் மருமக விட்டு மறுசிரிப்புல வந்திருக்கு. என்ன இம்புட்டு சந்தோஷம்? அந்த கத்தியை வச்சுட்டு நீங்க இங்க வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னட்டி அம்புட்டு சந்தோஷம்? என்ன விவரம்? நீங்க வச்சுட்டு வாங்க அத்தை. என் தங்க பிள்ளை சிரிக்கிற சிரிப்பை பார்த்தாலே ஏதோ பெரிய விஷயம் இருக்காட்டிருக்கே. இருந்த வாரேன். என்ன மக்கா, என்னடி இப்படி சந்தோஷமா இருக்க? உன் மாமியா மாமன்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா வச்சுக்கிட்டாங்களா? நல்லபடியா தீபாவளி கொண்டாடினீல? ரொம்ப நல்லா வச்சுக்கிட்டாங்க அத்தை. சிரிக்கிறது மாதிரி நடிச்சு நடிச்சு உன் வாழ்க்கையே இப்படி போயிருமோன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன் மக்கா. இப்பதான் உன் உண்மையான சிரிப்பை இந்த அத்தை பார்க்குறேன். என்ன மக்கா விஷயம் சொல்லு, நானும் சந்தோஷப்படுவேன்னு. நானும் ஜீவாவும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவோம். ஹாலில் ஜீவா வெயிட் பண்றான், வாங்க போலாம். அப்படியாக்கா? சரி வா போவோம் வா. இது போல சொந்தம் தந்ததால் இறைவாவா நன்றி சொல்கிறோம். ஜீவா அத்தை வந்துட்டாங்க. என்ன சாமி, என்ன விஷயம்? எங்க விட்டு அம்மா குட்டி இன்புட்டு சந்தோஷமா இருக்காளே, என்ன விவரம்ங்கிறேன்? அவளே சொல்லியிருப்பாள்லம்மா. 2 பேரும் வந்து சொல்றோம் தான் கூட்டிட்டு வந்தா. என்னப்பு விவரம்? என்ன ஜீவா பாத்துட்டு இருக்கேன், அத்தை கிட்ட சொல்லு. நீயே சொல்ல அம்சா. என்னங்கிறேன்? 2 பேரும் மாத்தி மாத்தி நீ சொல்லு நான் சொல்லுன்னா என்ன விவரம்? எதா இருந்தாலும் சொல்லுடி. நீங்க தானே அத்தை அடிக்கடி சொல்லிட்டு இருந்தீங்க, ஊர்ல உள்ள எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்காங்க, என் மருமகளுக்கு மட்டும் அந்த கொடுப்பனை கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. ஜீவா அத்தை வீட்டுக்கு போறதுக்கு ஓகே சொல்லிட்டான். இனிமே நானும் உங்க ஆசைப்படி மாமியார் மாமனார்னு ஜீவா கூட அந்த வீட்லயே சந்தோஷமா இருக்க போறேன். உங்களுக்கு இப்ப ஹாப்பி தானே? இதுக்கு மேல சந்தோஷமான விஷயம் உன் அத்தைக்கு வேற என்ன இருக்க போகுது? அம்மா வாங்க மாமா. என்னங்க, பிள்ளைய ஜீவா வீட்டுக்கு போறதுக்கு முடிவு பண்ணிருக்கலாம். கேட்கறதுக்கே நல்லா இருக்கும் தீல. என் பிள்ளையும் 4 பேரை போல நல்ல நிலைமையில மாமனார் வீட்டுல போய் சந்தோஷமா வாழ போற. அவளும் இனிமே கௌரவமா இருக்க போற. யாரும் என் பிள்ளைய இனி ஒரு வார்த்தை சொல்ல முடியாது இல்லைங்க? ஆமா அலமேலு, இருக்கிற இடத்துல இருந்தா தானே எல்லாருக்கும் மதிப்பு. என்னதான் சிவா தம்பியை நம்ம கூட்டி கொண்டு வந்து வச்சிருந்தாலும் பெத்தவங்க மனசை வேதனைப்பட விட்டுட்டு இங்கே வந்து தம்பி இருந்தது அவங்க மனசுக்கும் சங்கடம் தானே. ஒரு ஆளுகளும் இங்கே வரு தாய் தகப்பனை விட்டுட்டு இப்படி வந்து இருக்கான்னு 4 பேர் 4 விதமாக பேசியிருப்பாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் 2 பேரும் அந்த வீட்டில் போய் சந்தோஷமாக வாழ்ந்து எங்களுக்கு ஆசாசையாக 2 பேர பிள்ளைகளை பெற்று கொடுங்க. நாங்கள் நல்லா இருக்கிறதுக்குள்ளே அந்த பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கிடுறோம். அப்பா ஏன் ஜாமி கவலைப்படுற? உன் கல்யாணந்தே ஒரு விபத்து மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சே தவிர எங்கள் அம்சாவை உனக்கு கட்டி கொடுத்ததில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். உன் கல்யாணத்தை நினச்சி நீ கவலைப்படாமல் உன் வாழ்க்கையில் நீ எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்து பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு ஜோடி மாதிரி வாழ்ந்தா வாழணும்னு ஊரே மெச்சுக்கணும். அந்தளவுக்கு ஒரு வாழ்க்கையை நீ அம்சா கூட வாழணும். அதை நாங்கள் பார்த்து பூரிச்சு போகணும்யா. கண்டிப்பாக நான் அம்சாவை நல்லா பார்த்துக்குவேன்ப்பா. நீங்கள் அவளை நினச்சி கவலைப்படாதீங்க. அம்சாவை ஒன்றை விட வேற யாராலையும் நல்லா பார்த்துக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும்யா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. ம் சரிங்கம்மா. அலமேலு, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. முதன்னு நல்ல கிளம்பட்டும். போய் விபூதி குங்குமம் எடுத்துட்டு வா. பிள்ளையில ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு விடுவோம். சரிங்க, இந்த எடுத்துட்டு வரேன். சார், நீனும் சின்ன பிள்ளை இல்லை. உனக்கும் மாமா முதலும் கடைசியுமா சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலையும் கட்டின புருஷனை யாருக்காகவும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. சரிதானா? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும். என்ன மக்கா? சரிங்க மாமா. சரி வாங்க, பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம். நல்லா இருங்க மக்கா. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. ஹலோ, நீங்க சொன்ன வேலையை முடிச்சாச்சா இல்லையா? எத்தனை நாளைக்கு தான் இதே கதையை சொல்லிட்டு இருப்பீங்க? எனக்கு இமீடியட்டா வேலை முடிஞ்சிருச்சுன்னு நியூஸ் வரணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே மேடம், கண்டிப்பா முடிச்சிடலாம். இதையே தான் 10 டேஸா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா வேலையை முடிச்ச பாடு மட்டும் இல்ல, பணம் மட்டும் உடனே வேணும்னு கேட்டு வாங்க தெரியுதுல்ல. அப்ப வேலையை முடிச்சு கொடுக்கணும்ங்கிற அக்கறை வேணா? சாரி மேடம், கண்டிப்பா இந்த வாரத்துல முடிச்சிடலாம் மேடம். இதுக்கு மேலையும் தள்ளி போட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் போன்ல பேச மாட்டேன். என்ன பத்தி தெரியும்ல? தெரியும் மேடம், கண்டிப்பா இந்த வாரத்துல முடிச்சிடலாம் மேடம்.
ஆ இன்னொரு தடவை ஃபோன் வந்தா முடிச்சிட்டேங்கிற விஷயத்த சொல்றதுக்காக மட்டும்தான் இருக்கணும். திரும்ப திரும்ப என்னை கத்த விடுற வேலை வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் உங்களை நான் என்ன பண்ணுவேங்கிறது தெரியும்ல. மேடம் டென்ஷன் ஆகாதீங்க மேடம். இனிமே கால் பண்ணா கண்டிப்பா முடிச்சிட்டு தான் மேடம் கால் பண்ணுவேன். ஓகே ஓகே பார்க்கலாம். இடியட், இவன்லாம் ஒரு ரவுடி. ஒரு வேலையை கொடுத்தோன்னா கரெக்டா முடிச்சிட்டு கால் பண்ணுவானா? இந்த அந்தானே இழுத்தடிச்சிட்டு இருக்கான். இடியட். யார முடிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கா? என்ன விஷயமா இருக்கும்? இவனுங்கள் மாதிரி முற்றால நம்பி தொழில் பண்ணா நான் தான் நாளைக்கு நடு ரோட்ல வந்து நிக்கணும் போல் இருக்கு. முதல்ல இவனுங்க சவகாசத்தை இதோட கட் பண்ணணும். ஹே லைலா, வா வா. என்னடி குஞ்சாயி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தியா? அது ஒண்ணும் இல்ல லைலா. கொக்கி ரெடி ஆயிச்சாரா? இல்ல ஏதோ முடிக்கணும், இன்னும் முடிக்கலையான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்னடி மேட்ரு? அது ஒண்ணும் இல்ல லைலா, ஆபீஸ் விஷயமா ஒரு முக்கியமான கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அம்மா கொக்கி ரெடி ஆயிச்சாரா? முக்கியமான வேலை விஷயமா வெளியில போகணும்னு சொன்னேனே. இப்பதாண்டி குளிக்க போயிருக்காரு. குளிச்சுட்டு வந்துதான் ரெடி ஆகணும். இப்பதான் குளிக்க போயிருக்காரா? சரி நான் போய் பாக்குறேன். குஞ்சாயி பாக்கலையா? அவர் குளிச்சிட்டு இருக்காருங்கிற, நீ போய் பாக்க போறேங்கிற. என்னடி இப்படி போற? இல்ல லைலா, ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, அதுக்கு தான் குமார ரெடியா இருக்க சொன்னேன். அவர் இன்னும் ரெடியா ஆகலடி, இப்பதான் குளிக்க போயிருக்காருன்னு சொல்றேன்ல. இவ்வளவு நேரமா குளிக்கிறாரு, இன்னும் குளிச்சிருக்க மாட்டாரா? ஏய் குளிச்சிருந்தா அதுக்காண்டி அப்படியே வந்துட முடியுமாடி? ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்க வேண்டாமா? மாத்தி கித்திட்டு வரட்டும் இரு. ஐயோ லாலா, நான் தான் அவர்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேனே டைமுக்கு ரெடி ஆகணும்னு. இன்னும் ரெடி ஆகாம என்ன பண்றாரு? இரு நான் போய் சத்தம் போட்டு ரெடி ஆக சொல்றேன். அடி 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 வாட்லையா? ஐயோ சும்மாவே கோச்ச சுபாவம் உள்ளவரடி. நீ பாட்டுக்கு விட்டு விட்டுன்னு போற, அப்புறம் அவருக்கு உண்மையில கோவம் வந்துடும். நமக்குள்ள என்ன கூச்ச சுபாவம்? இதுல என்ன இருக்கு? நான் வெளியாளா? அப்ப நீ என்ன அவன் பொண்டாட்டியா? இவ்வளவு தும்முறா போறா பாரு. இவ்வளவு தூரம் சொல்ல சொல்ல கேட்காம குமார் குமார்னு மூஞ்சி மொக்க கட்டையும். நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன், டைம் வேற ஆயிட்டு இருக்கு. ஏய் நில்லுடி, எதுக்கு இப்படி ஓடுற? கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவரே வந்துருவாரு. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. சரி ஓகே, நான் ஹால்ல வெயிட் பண்றேன், அவள் குயிக்கா வர சொல்லு. வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. அப்புறம் குஞ்சாயி சொல்லலையா? நான் இருக்கும்போதும் சரி இல்லைனாலும் சரி படக்கு படக்குன்னு ரூம்குள்ள போகாத. அவரு ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்றாரு. அப்படியா? நான் ஒரு ரூம்குள்ள வரக்கூடாதா லைலா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? இல்லடி இல்ல, இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு பாய் கேட்கிற கதையா? எப்படி வந்து நிக்கிறா பாரு, மூஞ்சியும் முகரையும். இவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு தான் வருது. என்ன பண்றது? இன்னைக்கு நான் தானே இருக்கிறதுக்கு இடம் இல்லாம இவ வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன். என்னென்னத்தெல்லாம் பொறுத்துக்க வேண்டியது இருக்கோ தெரியல. கருமம் கருமம். லைலா உன்கிட்ட தான் கேக்குறேன், எனக்கு உங்க ரூமுக்கு வரதுக்கு உரிமை இல்லையா? ஏண்டி கொஞ்சம் எப்படி சொல்றேன்? உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, ஆனா அவருக்கு பிடிக்கணும்ல. அப்போ அவருக்கு பிடிக்கலையா? ஆமாடி குஞ்சாயி, அந்த மனுஷன் ஒரு சிடுமூஞ்சி. உன்கிட்ட வெளியில சும்மா ஜோவியெல்லாம் இருக்கிறது மாதிரி நடிக்கிறாரு. அவருக்கு படக்கு படக்குன்னு வேற யாரும் ரூமுக்குள்ள வந்தா பிடிக்காதுடி. எங்க அம்மா கூட படக்குன்னு சோறு கொண்டுட்டு காஃபி கொண்டுட்டு வீட்டுக்குள்ள வந்துருமா, நாங்க படக்கு தனியா இருக்கும்போது நீங்க ஏன் இப்படி வரீங்கன்னு எங்க அம்மா கிட்டேயே சத்தம் போட்டு காவு காவுன்னு கத்திடுவாரு. அவருக்கு நாங்க 2 பேரும் தனியா இருக்கும்போது யாருமே ரூமுக்குள்ள வர்றது பிடிக்காது. என் பிள்ளைங்க கூட வந்தா அவருக்கு பிடிக்காது தெரியுமா? அதனாலதான் நான் சொல்றேன், இனிமே நீ எங்க ரூமுக்குள்ள என் பேச்ச கேட்காம வராத, அவரு கோச்சுக்குருவாரு. ஓஹோ இட்ஸ் ஓகே லைலா, அவருக்கு பிடிக்கலன்னா நான் இனிமே வரமாட்டேன். நான் ஹால்ல வெயிட் பண்றேன். குமார சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வர சொல்லு. சரி குஞ்சாயி, நான் வர சொல்றேன், நீ போ. ஓகே ஓகே. உன் கண்ணுல கட்ட முளைக்க எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு புருஷன், ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு நானே பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன். குடிச்சுப்பட்டு ஊரை சுத்திக்கிட்டு தெரிஞ்ச இந்த ஊதாரி மனுஷனுக்கு இன்னைக்கு இவகிட்ட இப்படி ஒரு டிமாண்டா? எனக்கே ஆச்சரியமா, என் புருஷனை நான் காவ காக்கிற நிலைமையில இப்படி இந்த மனுஷன் கொண்டுட்டு வந்து விட்டுட்டானே. என்ன பண்றது? கழுதைக்கும் ஒரு நாள் வாழ்வு இருக்கும்ங்கிறது எனக்கு இப்பத்தானே புரியுது. அக்கா என்ன மாடனே, நடந்ததையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கியா? இல்ல நிக்கலேக்கா, என்னால யாருமே நிம்மதியா இருக்க முடியலையே. அதை நினைச்சு என் மேல எனக்கே கோபமா வருதுக்கா. ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க அந்த குடும்பம் தவம் பண்ணிருக்கானு. ஆனா அப்பேற்பட்ட மனுஷன் உன்னை அனுப்பி விட்டுட்டு இப்படி மையனை கூட்டி வச்சு சாப்பாடு பண்ணிக்கிட்டு தெரியுறாரு. அதை நினைக்கல தாண்டி சங்கட்டமா இருக்கு. மாமா மேல எந்த தப்பும் இல்லக்கா, அவர் என்ன பண்ணுவாரு பாவம். அந்த ஆளு தான் எல்லாத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானே. அப்படி இருக்கும்போது அவர்னால என்ன செய்ய முடியும்? உன் வீட்டுக்காரன் உன்னை வீட்டை விட்டு அனுப்புனால அவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கலாமா சொல்லு? பிடிச்சி நிப்பாட்டுறது இல்லையா?
ஆயிரம் தான் என் பக்கம் நியாயம் இருந்தாலும் அவர் பெத்த பிள்ளை நான் இல்லைல்லக்கா. தப்பே பண்ணியிருந்தாலும் பிள்ளைங்க தான், மற்றவங்க தானேக்கா. அது எப்படி மாடனே சரியா இருக்கான்? ஊருக்கே நீதி சொல்ற நாட்டாம உன் விஷயத்துல மட்டும் பொட்டியை தூக்கி சட்டியில கவுத்துனா அது எப்படி முறையா இருக்கும்னு கேக்குறேன். என்னக்கா பண்றது, ஏன் அதிர்ஷ்டம் அப்படி இருந்திருக்கு. காலம் ஃபுல்லாக பிறந்த வீட்டில் 3 பொண்ணுங்களோட பிறந்து பல்லாத கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு புகுந்த வீட்லேயாவது சந்தோஷமாக இருக்கலாமேன்னு கல்யாணம் பண்ணி வந்தேன். இங்கேயும் வந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் கண்ணீரும் கம்பளையும் மட்டும்தானேக்கா அனுபவிச்சிட்ருக்கேன். என்னால் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மூடி மறைச்சு இன்னைக்கு நான் வந்து ரோட்டில் நிற்கிறேன். என்ன பண்ணுறது, எல்லாம் என் விதி. விதியும் இல்லை சரியும் இல்லை, எல்லாமே நீனா உன் மதியால போட்டுக்கிட்டு வேணேன். முன்னாடியே உன் மையன் இப்படி பண்ணுறாரு, உன் மையன் இப்படி செய்கிறாருன்னு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தா இந்த நிலைமைக்கு வந்து நின்றுக்குமா சொல்லு? சரி அதெல்லாம் விடு, வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்க, அதை சாப்பிடு. இல்லை எனக்கு பசி இல்லை நிக்கலிக்கா, வேண்டாம். சாப்பிடாம கிடந்த அந்த பிரச்சனை தீந்துருமா? 2 வாய் சாப்பிடுமா, உடம்பு என்னத்துக்காக? வந்ததுலேருந்து பச்சை தண்ணி பல்லில் விடாமல் உட்காந்துருக்க, சாப்பிடுத்தா. வேண்டாம் நிக்கலிக்கா, சாப்பிட்ற மனநிலையில் நான் இல்லை. ப்ளீஸ் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. அன்னைக்கிளி மாடனே. அத்தை வாங்க வாங்க குப்பமாத்தா. அத்தை சத்தியமா என் மேல எந்த தப்பும் இல்ல அத்தை, என்ன நம்புங்க அத்தை. நீ ஏண்டி ரசத்தி அழுகுற? உன்னை கண்ணீர் வடிக்க விட்டு அந்த படுபாவி தாண்டி உன்னை நினைச்சு ஒவ்வொரு நாளும் அழுகுன்னு. என் தங்கமே நீ அழுக கூடாதுடா. அத்தை எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த படுவாவி என் பிள்ளை இன்னைக்கு திருந்திருவான் நாளைக்கு திருந்திருவான்னு பெத்த மனசு கடந்து ஏங்குன்னு ஏங்குச்சு. ஆனால் அந்த கொல்லி முடிவேன் ஒரு நாளும் திருந்த மாட்டேன்னு நான் நினைக்கலையே. உன்னை இந்த கதைக்கு ஆளாக்குவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே மாடனே. என்னம்மா யாருக்கிட்டையும் சொல்லாம மூடி வச்ச விஷயம் இவளுக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறியா? எனக்கு அம்சா ஜீவா தாலி பறுக்கிற விசேஷத்திலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டா நெடுவாளி. நெடுவாளி சொன்னாலா? அப்ப உங்க மையம் இப்படிலாம் நடந்துக்குருவாருன்னு நெடுவாளிக்கு முன்னாடியே தெரியுமா? அவ கூட எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. இப்படி சொல்லுவா? யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என் வீட்டு மருமக சத்தியம் வாங்கியிருக்காளே. ஏன் மாடனே இப்படி இருந்திருக்க? சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்க இருக்க மாட்டி, சங்கடத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு நாங்க இல்லையா? அப்படி அடி உன்னைய நினைச்சேன். இத்தனை வருஷமா எம்மாந்தண்டி விஷயத்தை மூடி மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில எங்ககிட்ட எல்லாம் சிரிச்சு பேசி எங்க கஷ்டத்தை பங்கெடுத்துக்கிட்டியம்மா. இப்படி இருந்திருக்கிய மாடனே. சொல்லக்கூடாதுன்னு இல்லை அன்னைக்கிளிக்கா, சொன்னா எல்லாரும் சங்கடப்படுவீங்க. மாமாக்கு இருக்கிற மரியாதை போயிருங்கிறதுனால தான் நான் யார்கிட்டயுமே சொல்லலை. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க அன்னைக்கிளிக்கா. தப்பா எடுத்துக்கிற ஒண்ணும் இல்ல மாடனே. இன்னைக்கு உன் வாழ்க்கை தானமா பறி போய் நிக்குது, அது கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அவளை பத்தி மட்டும் அவ சுயநலமா யோசிச்சிருந்தாத்தே என்னைக்கும் அவனை பத்தின உண்மையெல்லாம் புட்டு வச்சிருந்திருப்பாளே. எம்புட்டோ கஷ்ட நஷ்டங்கள் வந்துச்சு, அப்ப கூட ஒரு வார்த்தை உன் மையன் இப்படி பண்றியா, உன் மையன் இந்த அளவுக்கு என்ன கொடுமை செய்யறியான்னு ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்லல. கல்லஞ்சக்காரி எல்லாத்தையும் கல்லு மனச உள்ளக்கே வச்சுல புழுங்கிக்கிட்டு இருந்திருக்கா. நீங்களாவது என் மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே அத்தை, எனக்கு அதுவே போதும். நான் மட்டும் இல்லை மாடனே, உன் மாமனாரும் உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட எடுத்து சொல்லிடுத்தே வந்தேன். நீ இல்லாத வீட்டில் இனிமே நானே இருக்க மாட்டோம்னு நானும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அத்தை என்ன குப்பமாத்தா சொல்றியே? நீங்களும் வந்துட்டீங்களா? எனக்கு மக இல்லை, என் வீட்டுக்கு வந்த மருமகளைத்தான் நான் மகளாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட பிள்ளைக்கு ஒரு அசிங்கம்னா அது யாரால வந்தாலும் சரி, அவங்கள எதிர்த்து நிற்கிறதுக்கு, அவளுக்கு பொண்ணுக்கு பொண்ணு துணையா நிற்கிறதுக்கு இந்த மாமியா நான் இருக்கேன். உனக்கு என்னைக்கு உறுதுணையா நான் இருப்பேன்டா, நீ எதை நினைச்சும் கலங்காத. அத்தை சரி வா நம்ம வீட்டுக்கு போவோம். என்ன மன்னிச்சிருங்க அத்தை, நான் இனிமே அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அந்த வீட்டுக்கு யாரடி கூப்பிட்டா? அப்படியா ரோசங்கிட்டு போய் கிடக்க அந்த குப்பமா? என்னைக்கு என் மருமகளுக்கு ஒரு அசிங்கம்னு வந்து அவளை வெளியில தள்ளி கதவை சத்திட்டாங்களோ, இனிமே அந்த வீட்டு படிவாசல் நானும் மிதிக்க மாட்டேன். அவன் அப்பனும் மயனும் என்னைக்கு நம்ம பண்ணினதெல்லாம் தப்புன்னு மனம் திருந்தி நொந்து உன் காலடியில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்களோ, அன்னைக்குத்தான் நம்ம 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறது. அது வரைக்கும் நம்மள அந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, அவங்கள நம்ம இருக்கிற திசை பக்கம் வரக்கூடாது. அவங்க எல்லாம் திருந்தட்டும், திருந்தாத வரைக்கும் அவங்க தனியாகவே கடந்து சாகட்டும். அத்தை குப்பமாத்தா எங்கே கூட்டிட்டு போறியாப்பா அவளை? பேசாம 2 பேரும் தானே இங்கேயே இருங்க. அவ அப்ப மைன வந்து நீங்க சொன்னது மாதிரி மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு போகட்டும்.
இல்லம்மா அன்னைக்கிளி, சும்மாவே இந்த ஊர் ஆளுக நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவாளுக. அப்பேற்பட்ட ஊர்ல இருந்துகிட்டு என் மருமகளை கூட்டி கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு இருந்தா உனக்கும் சங்கட்டம் எங்களுக்கும் சங்கட்டம். நீ அவளை அங்கிட்டு இங்கிட்டு விடாம பார்த்த இடத்துல கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு இழுத்துட்டு வந்த பத்தியா, அதுக்கே உனக்கு கோடான கோடி நன்றி அன்னைக்கிளி. அந்த உதவியை செஞ்சதுக்கே ரொம்ப நன்றிம்மா. நாங்க எங்கேயாவது தோப்பு வீட்டு பக்கம் போய் இருந்துக்கிறோம். தோப்பு வீட்டுக்கு போறீங்களா? தோப்பு வீடு என் பேர்ல தான் இருக்கு அன்னைக்கிளி. அதுல போய் இருக்கிறதுனால யாரும் என்னைய போய் என் மருமகளையோ வெளியில போன்னு சொல்ல முடியாது. நானும் என் மருமகளை இருக்கிற வரைக்கும் அங்கே போய் இருந்துக்கிறோம். அவங்க என்னைக்கு வர்றாங்களோ அன்னைக்கு வரட்டும். என்னால நீங்க ஏன் அத்தை மாமாவை விட்டு உங்க பிள்ளைய விட்டு பிரிஞ்சிருக்கணும்? நான் வேணும்னா எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். உங்க அம்மா வீட்டுக்கு வாழா வெட்டியா போய் இருந்து இந்த மாதிரி சிரிச்சு போய் வந்தாலாம்னு ஒருத்தி ஒன்று சொல்லி 1 போய் அந்த பொம்பளை எங்கிட்டாவது போய் நாண்டுக்கிட்டு சாகணுமா? இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ இந்த அத்தை கூட இருக்கிறதுனால உனக்கு எந்த கௌரவ குறைச்சலும் வராது. உனக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். ஏன் கூட நீ இருக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா இல்லையா? மாடனே, அதான் ஆத்தா இம்பிடுத்துறேன்னு சொல்றாங்கல்ல, ஆத்தா கூட போமக்கா. அக்கா, பெத்தவங்களே இந்த காலத்துல எல்லாம் திங்கிற அன்னைக்கு கல்யாணக்கார வீடு, திங்காத அன்னைக்கு இளவுகார வீடுன்னு நினைக்கிறாங்க. அப்பேற்பட்ட உலகத்துல மாமியா மருமகளுக்காக வந்து துணையா நிக்குதுன்னா அதை காட்டி உனக்கு வேற என்னம்மா வேணும்? போ மாடனே, பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளைய கூட்டிக்கிட்டு நீ வெறுன்னு உன் மாமியா கூட தோப்பு வீட்டுக்கு தானே போ. சரிங்க அன்னைக்கிளிக்கா, நாங்க வாரம் அன்னைக்கிளி. அத்தா ஏதாவதுன்னா சொல்லுங்க, கூப்பிடாம இருந்துடாதீங்க. உங்களுக்கு நீ யாருமா இருக்கா? நீங்க எல்லாம் தானே. ஏதாவது ஒன்னா கண்டிப்பா வாரேன். மாமா வந்தேன்னா நான் அப்புறமே வாரேன் குப்பமாத்தா. நீங்க மனசுல எதையும் வச்சுக்கிறாதீங்க. என்ன வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க. இந்த ஒரு வார்த்தை எங்களுக்கு போதும் அன்னைக்கிளி. நாங்க போயிட்டு வரோம். வா மாடனே.